أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா அல்லாஹ் யா ரப்பே ரஹ்மானே, இந்த குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய இந்த அழகான இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த குர்ஆனை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக, எங்கள் பார்வைக்கு ஒளியாக, எங்கள் துக்கங்களை போக்கி கவலையை போக்கக்கூடியதாக ஆக்கி யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருக்கிருபை ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த பணியை, இந்த அழகான அந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இதில் ஏற்படக்கூடிய தவறுகளை நீ மன்னித்து எங்களுக்கு நிறைவான கூலியையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய மாத்திரத்தையும் உன்னுடைய ரஹ்மத்துக்கு உரியவர்களாகவும் எங்களை அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ததபூரை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம குரானை ஏன் ஆய்வு செய்யணும் அப்படிங்கும் போது 3 கேள்விகள் நம்ம அடிப்படையா வச்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு வசனங்கள் எடுக்கும் போது அப்படின்னு பார்த்தோம். குரான் ஒரு வசனத்தை ஓதிட்டு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கான், இது மூலமா என் வாழ்க்கையில என்ன நான் எடுத்து செய்யணும் இப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் சூரா ஃபாத்திஹாவோட மீனிங்ஸ பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்த கேள்விகள் எல்லாம் பார்த்தோம். நம்ம சூரா ஏன் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்குது, ஏன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் நல்லா சொல்றான், சூரா ஃபாத்திஹா ஏன் முதல் சூறாவா வந்துச்சு, ஏன் அல்லாவுடைய பேர்கள் இங்க குறிப்பிட்டிருக்கான், ஏன் இந்த ஆர்டர்ல வருது, அப்புறம் தீர்ப்பு நாள் பத்தி ஏன் அல்லாஹ் சொல்லியிருக்கான், நேர்வழினா என்ன, வழி தவறுதல்னா என்ன, நேர்வழிக்காக ஏன் நம்ம துவா செய்யணும், அப்புறம் அல்லாஹ்வுடைய கோவத்திற்கு ஆளானவர்கள் யார், வலிதவர்கள் யார் இப்படிங்கறத பத்திலாம் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுல சம்மரைஸ் பண்ணி நம்ம என்னென்ன பத்திலாம் சிந்திக்கலாம் அப்படிங்கும் போது அதே அந்த கேள்விகளை ஒரு சம்மரைஸா இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். ஏன் முதல் சூரா, அல்லாஹ்வின் பெயர்கள், துவா, ஏகத்துவம், நேர்வழி, கோபத்திற்கு ஆளானவர்கள். இது ஏன் முதல் சூறாவா வந்திருக்க கூடும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சிந்திச்சு எடுத்த ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். இது ஃபாத்திஹான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஃபாத்திஹானா திறத்தல்னு அர்த்தம். ஸோ நம்ம குரானை திறந்ததோட இருக்கிற முதல் சூறாவா இருக்கிறனால, அதே மாதிரி தொழுகையை ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய ஒரு சூறாவா இருக்கிறனால மேபி அல்லாஹ் இது முதல் சூறாவா அந்த தொகுக்கும் வகையில ஃபர்ஸ்டா வச்சிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இது உம்முல் கிதாப், வேதத்துடைய தாய். இது முழு குரானையும் சமரைஸ் பண்ணி உள்ளடக்கி அதோட ஃபுல் மீனிங்கையும் அந்த சூறாலே வர்றனால அல்லாஹ் இந்த சூறாவை முதல் சூறா வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு ஒருத்தரோட ஹதீஸ் இருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா மாதிரியான ஒரு சூறா எந்த ஒரு வேதங்கள்லயும் இறக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மிக சிறந்த சூறாங்கிறனால அல்லாஹ் அதுக்கு முக்கியத்துவமா முதல் சூறாவை வச்சிருக்கலாம். அதே மாதிரி யாரு சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில ஓதலையோ அவங்களுக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த தொழுகை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் துவாவா இந்த சூறா இருக்குது ஏன் அப்படின்னா நேர்வழி பெறதுக்காக. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஃபாத்திஹால, எனக்கு பாதி சூறா, மீதி பாதி என்னுடைய அடியானுக்கு, அதாவது என்னை புகழ்றதுக்காக உள்ளது பாதியும், என்னுடைய அடியானுக்கான பிரார்த்தனையை அடுத்த பாதியும் இருக்குது. அவன் எதை கேட்கிறானோ அதை நான் கொடுக்குறேன். நம்ம என்ன கேட்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹால, நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்யறோம். ஸோ அல்லாஹ் அந்த நேர்வழியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம ஏன் நம்ம தொடர்ந்து கேட்கணும் அப்படிங்கும் போது, ஷைத்தான் எப்படி நம்மளுடைய தந்தை ஆதம் ஹவ்வாவை ஏமாத்தினானோ அது மாதிரி நம்மளை ஏமாத்திராம இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து நம்ம துவா செய்யணுங்கிறதையும் பார்த்து வந்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல முதல் பெயரான பிஸ்மில்லா பத்தி பார்த்தோம். இந்த சம்பவத்தை தான் இப்ப நான் சொன்னது. சபிக்கப்பட்ட ஷைத்தான் அந்த சஹாபி சொல்லும் போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஷைத்தானை வலிமை உரியவனா இந்த இடத்துல ஆக்காதீங்க, அவன் பெருமை பெற்றுறான் நீங்க அப்படி சொல்லும் போது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வரும்னா, அவன் ஒரு பெரிய வீடளவுக்கு வீங்கிருவானாம் அவனை பத்தி அவனை சபிக்கும் போது. அப்படி இல்லாம நம்ம பிஸ்மில்லான்னு அந்த காரியத்தை செய்யும் போது அவன் சிறுமை ஆயிடுறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு ஒரு சிறுவரான உமர் பின் அபி சலமாவுக்கு சாப்பிடக்கு சொல்லி கொடுக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, உங்க வலது கையால் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நீங்க தாம்பத்திய உறவு கொள்ளும் போது கூட அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்க தாம்பத்திய உறவு கொண்டு அது மூலமா ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அந்த குழந்தைய சைத்தானால தீங்கிழைக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பெயர் எவ்வளவு மகத்துவம் மிக்கது.
அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து அவனை எல்லா இடத்துல அவனை சொல்லி காமிக்கும் போதுமே இந்த அல்லாங்கிற அந்த பேரை சொல்லிதான் சொல்றான். அவன் எப்படிப்பட்டவனா, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அவன் வணக்கத்திற்குரியவன், பரிசுத்தமானவன், அமைதி அளிப்பவன், சாந்தி அளிப்பவன், பாதுகாப்பு அளிப்பவன், எல்லாமே வந்து அந்த அல்லாங்கிற அந்த பேரை வச்சுதான் சொல்றான். ஸோ அல்லாங்கிற அந்த பேர் பெரிய மகத்துவமிக்க பேர். அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ் வந்து அல்லான்னு அலைங்க, இல்ல ரஹ்மான் அலைங்க, எந்த பேரால் நீங்க அழைச்சாலும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கடைசியா நம்ம ரஹ்மான் ரஹீம் பத்தி பார்த்தோம். ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது கருணை பொருந்திய வார்த்தைகள். அதுல வந்து அல்லா தாலா சொல்றான், நான் ரஹ்மானா இருக்கேன், ரஹீமா இருக்கேன். ரஹீம் அப்படிங்கிறது வந்து ரஹீம அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. அந்த ரஹீமங்கிற வார்த்தைக்கு வந்து அரபுல கருப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லாஹ் சொல்றான், அந்த உறவுகளை நீங்க பேணி வாழ்றதோட இம்பார்ட்டன்ஸ் அவனுடைய பேரையும் சேர்த்து இணைச்சிருக்கேன். ஸோ யாரு வந்து உறவை பேணுறீங்களோ அவங்களோட நானும் உறவை பேணி இருப்பேன், யார் உறவை துண்டிக்கிறீங்களோ அவங்களோட நான் உறவை துண்டிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க இப்ப நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த ரெண்டு பேரும் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற இந்த இரண்டு பேரும் ரொம்ப மென்மையான பேர், அல்லாவுடைய மென்மையான பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ரஹ்மான்ங்கிறது அல்லாஹ் வந்து எல்லா படைப்புகளுக்கும் பொதுவான பேர், ரஹீம்ங்கிறது நம்பிக்கையாளர்களுக்காக மட்டும் உள்ள பேர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் நாள் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ரெண்டாவது நாள் வந்து ததபுர்னா என்ன அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்தோம். அதுக்கடுத்து அதுக்குரிய கொஸ்டின் எல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். அந்த கொஸ்டினுக்குரிய கேள்வியை தேடிட்டு வர சொன்னோம். அப்போ நேத்து தேடிட்டு வந்து அதுக்குரிய விஷயங்களை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப அதுல சூரத் ஃபாத்திஹாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவுது பிஸ்மி, அதுல இருக்க ரஹ்மான் ரஹீம், அந்த அதுல இருக்க அல்லாஹ், இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்குரிய குரான் ஹதீஸ் அத்தன்டிக்கான ஒரு விஷயத்தோட பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாக்குள்ள போறோம். இப்ப பிஸ்மில்லா பத்தி நம்ம நேத்து பார்த்துட்டோம். பட் அத வந்து இப்ப இன்னொரு கோணத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்ப எப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது ஃபாத்திஹாவோட முதல் வசனம். ஃபாத்திஹாவை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஃபாத்திஹாவோட முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப இந்த குரான் வசனத்தை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் தானே. இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்ல நாடுறான், என்ன கட்டளையிடுறான் இந்த வசனத்தின் மூலமா, இந்த வசனத்தின் மூலமா என் வாழ்க்கையில என்னத்தை நான் அமுல்படுத்த போறேன் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒரு சிலது என்னோட சிந்தனைகளுக்கு வந்ததுதான் நான் இதுல சொல்லியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சிந்தனைகள் வர்றத டிஸ்கஷன்ல வரும்போது சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து பிஸ்மில்லாவை கொண்டு துவங்கிய அல்லாஹ் இந்த குர்ஆனை இவ்வளவு பாக்கியமிக்கதாக ஆக்கியுள்ளான் என்றால், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் பிஸ்மில்லாவை கூறி வந்தால் அந்த காரியத்தை அல்லாஹ் எவ்வளவு பாக்கியமிக்கதாக அருள் நிறைந்ததாக ஆக்கக்கூடும். ஓகேவா? சோ அப்ப நம்ம அல்லாஹ் வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி இந்த சூறாவை ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம முழு குர்ஆனையும் நம்மளுக்கு பாக்கியமா கொடுத்திருக்கான். சோ பிஸ்மில்லான்னு நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய அருள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இனி நம்ம வந்து ஒவ்வொரு இதை படிச்சு நம்ம சிந்திக்கும் போது நம்ம ஒவ்வொரு உறுதிமொழிகளோ ஒவ்வொரு சிந்தனைகளோ நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா, இனி நான் எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பிஸ்மில்லா என்று அவன் பெயரை கூறிய பிறகுதான் ஆரம்பம் செய்வேன். அல்லாஹ் என்ற சொல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது. எனவே இனி நான் அல்லாஹ்வே என்று அவனை அழைக்கும் போது அல்லாஹுடைய அனைத்து பண்புகளும் என் உள்ளத்தில் உதிக்கச் செய்வேன். அதாவது நான் அழைக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் அரசன், நித்திய ஜீவன், அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் படைத்தவன், பாதுகாவலன், அடக்கி ஆள்பவன், பெருமைக்குரியவன், கேட்பவன், பார்ப்பவன், நீதமானவன். இப்படி அவனுடைய அனைத்து பண்புகளையும் நினைச்சு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாஹ்வை கூப்பிடுவேன். இந்த வசனத்துல இருந்து நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கான விஷயங்கள். இப்ப அடுத்ததும் அதே பிஸ்மில்லாவுடைய அது ரிலேட்டடா தான். அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற மென்மையான பெயரை குறிப்பிடுவதன் மூலம் மென்மையை விரும்புகிறான்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இனிமே நான் என்னுடைய செயல்ல மென்மையை கடைபிடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் கருணையும் அன்பையும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயரின் மூலம் தெரிந்து கொண்டேன். எனவே நானும் என்னை சுற்றி உள்ளவர்களிடமும் என் குடும்பத்தாரிடமும் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்ள முயற்சி செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் கருணை மேலும் அன்பு அளவில்லாதது. எனவே நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்த போதிலும் அவனது கருணையிலும் அன்பிலும் என்றுமே அதிருப்தி அடைய மாட்டேன். அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயா சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நபியே,
நீங்கள் கூறுங்கள், எனது அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வின் அன்பை, கருணையை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நீங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் வருந்தி மன்னிப்பை கோரினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் கிருபையுடையனுமாய் இருக்கின்றான். இவ்வளவுதான் பிஸ்மில்லாவுக்கு எடுத்தது. இது என்னுடைய சிந்தனையில வந்த விஷயங்கள். உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு பிஸ்மில்லாவை படிக்கும் போது, நீங்க என்ன அமல்படுத்தலாம்னு இருக்கீங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து, இப்ப பிஸ்மில்லா வசனத்தை முடிச்சாச்சு. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அதுல அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் ஆகியவற்றை நாம் அறிவோம், அல்ஹம்துலில்லாஹ் பற்றி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் தனக்காக விரும்பிய, தனக்காக திருப்தி அடைந்த, மீண்டும் மீண்டும் கூறப்பட வேண்டும் என்று அவன் விரும்பும் கூற்று. ஸோ அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அவன் வந்து திருப்தி அடைஞ்ச ஒரு விஷயம். அதை திரும்ப திரும்ப அல்லாஹ் நம்ம சொல்லணுங்கிறத விரும்புறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்பது நன்றி தெரிவிக்கும் கூற்றாகும். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும்போது அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சிறந்த திக்ருங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் ஆகும். சிறந்த பிரார்த்தனைங்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது புகழ் மட்டும் இல்ல, ஒரு துவாவும் கூட. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருள் புரிந்து அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் பெற்றதை விட சிறந்ததாக இருக்கும். அப்படின்னா என்னன்னு புரியுதா எல்லாருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம வந்து நம்மளுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சு நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை அடைஞ்சு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம் தானே, அந்த விஷயத்தை விட அல்லாஹ் அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு கூலி கொடுக்க போறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவர், இறைவா, உன் முகத்தின் மாண்புக்கும் உன் மகத்தான அதிகாரத்துக்கும் தகுந்தவாறு உனக்கே புகழ் அனைத்தும் என்று கூறினார். இந்த துவாவை தான் அரபில நான் மேல போட்டிருக்கேன். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா எம்பகி லி ஜலாலி வஜ்ஹிக வ அதீமி சுல்தானிக். இது ஒரு துவா. இந்த துவாவை ஒரு அடியார் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதனை எப்படி எழுதுறதுன்னு வானவர்களுக்கு தெரியல. எனவே அவர்கள் அல்லாஹ்விடம் சென்று, எங்கள் இறைவா, ஓர் அடியார் ஒரு வாசகத்தை கூறினார், அதை எவ்வாறு எழுதுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்றனர். தன் அடியார் என்ன கூறினார் என்பதை நன்கு அறிந்த அல்லாஹ், என் அடியார் என்ன கூறினார் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவர் இறைவா, உன் முகத்தின் மாண்புக்கும் உன் மகத்தான அதிகாரத்துக்கும் தகுந்தவாறு உனக்கே புகழ் அனைத்தும் என்று கூறினார். அப்போது அல்லாஹ் அவர்களிடம், என் அடியார் கூறியதை அப்படியே எழுதுங்கள், அவர் என்னை சந்திக்கும் போது நான் அதற்காக அவருக்கு கூலி வழங்குவேன் என்று கூறினான். ஸோ இப்போ அல்லாவை புகழ்றதுல வந்து அல்லாவோடைய அந்த நன்மைங்கிறது கணக்கில்லாதது. அதுக்குரிய அந்த புகழ்ச்சிக்குரிய நன்மையை அல்லாவே வந்து மறுமை நாள்ல கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த விஷயத்துல இருந்து. அடுத்தது அல்லாஹ்வின் பேர் அர் ரப். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தானே வருது. அந்த ரப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஒரு சில விஷயங்கள். அர் ரப் அப்படின்னா, அர் ரப் என்பவர் தனது சொத்தின் மீது முழு அதிகாரம் கொண்ட உரிமையாளர். அவரை தான் அர் ரப்புன்னு சொல்லுவோம். அவருக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குது அந்த பொருள் மேல, அவர் எதை வச்சிருக்காரோ அது மேல. மொழியியல் ரீதியாக, அதாவது அரபு மொழியில அர் ரப்புனா எஜமானர் அல்லது வழிநடத்தும் அதிகாரம் கொண்டவர் என்று பொருள். மேலும் அர் ரப் என்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய பெயராகும். ரப் என்றால் பொறுப்பாளன், கண்காணிப்பவன், வளர்த்து ஆளாக்குபவன், சீர்திருத்தம் செய்பவன் என்று பல பொருள் உள்ளன. சோ ரப்புங்கிறது எஜமானன், அதிகாரம் கொண்டவன், பொறுப்பாளன், கண்காணிப்பவன், வளர்த்து நம்மளை ஆளாக்குறது, நம்மளை சீர்திருத்தம் பண்றது, எல்லாமே இந்த ரப்புங்கிற வார்த்தைக்கு இருக்குது. நம்ம அவனது அடிமைங்கிறத நினைவுறுத்தும் விதமா அல்லாஹ் இந்த இடத்துல அந்த ரப்புங்கிற பெயரை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கான். இப்படிப்பட்ட ரப்புக்கு தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். ரப் என்பவன் நமக்காக நம் அனைத்து காரியங்களையும் இலகுவாக்குபவன். ரப் என்பவன் என் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பொறுப்பாளி. எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இன்ன காரியம் இப்படிதான் நடக்கணும்னு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மாதிரி அதை தடுக்கவும் முடியாது. என் வாழ்வில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், பெரிய பூகம்பமே வந்தாலும் என் ரப்பு பார்த்துப்பான். ஏன்னா அவன் என்னோட பொறுப்பாளி. அவனுக்கு தான் எல்லாத்து மேலேயும் கண்ட்ரோல் இருக்குது, ஆற்றல் இருக்குதுங்கிறத நம்ம முழுமையா நம்பணும். ரப் என்பவன்
எப்படிப்பட்டவன் என்றால் என் வளர்ச்சியின் மீது அக்கறை உள்ளவன். நான் சோர்ந்து போற நேரத்துல எனக்கு உற்சாகம் அளிப்பவன். ஒரு கஷ்டத்தில் நான் தவிக்கும் போது அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை அதிலிருந்து காப்பாற்றுபவன். ரப் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் என்னை வழிநடத்துபவன், நேரான பாதையை நோக்கி அழைத்து செல்பவன். ரப் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் என்னை முழுமைப்படுத்துபவன். நான் வாழும் நேரத்தில் எந்த விஷயத்தாலும் நான் உடஞ்சிடாம கட்டுக்கோப்பா இன்னைக்கு வரைக்கும் என்னை பராமரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கவன் தான் ரப். இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன பார்த்தாச்சு. ஆலமீன்கிறது உலகளுக்கெல்லாம் ரப்பாகி அல்லாவிற்கே எல்லா புகழும் அப்படிங்கிற மீனிங். இப்ப இதுக்கு என்னமா நான் பார்த்த விஷயங்களை சொல்லவா, என்னுடைய சிந்தனையில வந்த விஷயங்களை சொல்லலாமேமா? ஓகே. அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான்? இப்ப இந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டோம். பிஸ்மில்லாவை எப்படி பார்த்தோமோ அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்ங்கிறது அடுத்த ஒரு வசனம். இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் என்ன சொல்ல நாடுறான், அல்லாஹ் என்ன செய்யுமாறு கட்டளையிடுறான், இந்த வசனத்திலிருந்து நான் என் வாழ்க்கையில என்ன அமல் செய்ய முடியும் அப்படிங்கறத பார்க்கலாமா? அல்லாஹ் புகழ்வதை விரும்புகிறான், மேலும் மகிழ்ச்சி அடைகிறான். எனவே நான் அல்லாஹ்வை அதிகம் புகழ்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணி பார்த்து அவனுக்கு நன்றிகள் கூறுவேன். ரப் என்ற மதிப்புமிகு வார்த்தையை நான் என் துவாவில் இணைத்துக் கொள்வேன். இப்ப ரப்புன்னா எப்படிப்பட்டவங்கிறத நம்ம பார்த்தோம். சோ இனிமே ரப்பே அப்படின்னு சொல்லும் போது ரப் எப்படிப்பட்டவன், அந்த தன்மைகள் எல்லாம் நம்ம நினைச்சு நம்ம துவால சேர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். இனி என் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து கவலை கொள்ள மாட்டேன், பதட்டப்பட மாட்டேன். ஏன்னா என் ரப்பு இருக்கான், அவன் பார்த்துப்பான். அவன் பார்த்துக்கொள்வன்ற எண்ணத்தோட என்னையும் என் மனதையும் அமைதிப்படுத்தி கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரப் அப்படிங்கிற இந்த சிஃபத்துக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிஃபத்துல ஒண்ணுதான் ரப், வளர்ப்பவன். நிறைய மீனிங் பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரு ரப்புங்கிற இந்த சிஃபத்துக்கு நாங்க படிக்கையில எங்களுடைய உஸ்தாது 2 மணி நேரம் இந்த ரப் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ், அதை கேட்டா என்னுடைய ரப் இப்படிப்பட்ட ரப்பா, என்னுடைய எஜமானன் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படின்னு இப்பயும் அல்லாஹ்வ அந்த ரப்பே யார் ரப்பே அப்படின்னு சொன்னா எங்க உஸ்தாதும் அந்த பாடம் நடத்தினதான் கண்ணு முன்னாடி வரும். அந்த அளவுக்கு விரிவான மீனிங்ஃபுல்லானதுதான் இந்த ரப்புங்கிறது. ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதுல இந்த ரப்புக்குத்தான் கரெக்டான அளவு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு பிள்ளை நம்ம ஒருத்த 2-3 பிள்ளைங்க இருக்கு. மூத்த பிள்ளைக்கு நம்ம பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு கொடுப்போம். இப்பதான் பிறந்த கைப்பிள்ளைக்கு குழந்தைக்கு பால் கொடுப்போம். 2ஐயும் மாத்தி கொடுக்க முடியுமா? இல்ல. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாதான் வயிறு நம்பும், இந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்தாதான் இது பாதுகாப்பா இருக்கும். அந்த பிள்ளைக்கு பாலையும் இந்த பிள்ளைக்கு சாப்பாடையும் மாத்தி கொடுப்போமா? இந்த மாதிரிதான் ரப்பு சுப்ஹானல்லாஹ். இது ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு தேவையானது தேவையான நேரத்துல, தேவையான இடத்துல, தேவையான அளவுக்கு கொடுத்து பாதுகாக்கிறவன் தான் ரப்பு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். போதுமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.